நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா செட்டிநாடு மீன் வறுவல். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4, மிளகு போட்டிருக்கிறதுனால காஞ்ச மிளகா கம்மி பண்ணியிருக்கேன். பட்டை 1 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதோட மல்லித்தூள் வேறு மல்லியாக இருந்தால் போடலாம். நான் வந்து மல்லிப்பொடியாக இருந்ததுனால மல்லித்தூளாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு இப்போ இதோட சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இதில் மஞ்சள் தூளும் உப்பும் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால இந்த கரம் மசாலா ஒண்டியும் இப்போதைக்கு போடுறேன். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா 20 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா குக்கிங் ஆயில் இல்லை கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெயில் வேணாலும் பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக எடுக்க வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.